ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்ன தற்போதைய துன்பம், வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்களை ஏற்று நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ சொல்றார். அப்ப தற்போதைய துன்பங்களை நீங்கள் ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார் திருத்தந்தை. மூன்றாவதாக, நாம் நம்முடைய வாழ்க்கையை பசிக்குட்படுத்த வேண்டும். குடிப்பழக்கம், போதை பழக்கம் என்ன பண்ணுவோம், டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது என்ன பண்ணுவோம், அதை என்ன பண்ணுவோம், அதை நாம் தவிர்க்க செய்யணும். அதை தவிர்க்க வேண்டும் சொல்றாரு. அதை தவிர்க்கின்ற பொழுது நம்முடைய குறைகள் கலந்து விட. அடுத்ததாக சொன்னார் போதும் என்ற மனநிலை. மூன்றாவது, நீங்கள் ஆசையே துன்பத்திற்கு காரணம், எனக்கு இது வேணும் அது வேணும், இது இல்லைன்னா போதும் என்ற மனநிலை நமக்கு வேண்டும்னு சொல்கிறாரு. தவ காலத்தில் இது எனக்கு போதும், இவ்வளோ சாப்பாடு போதும், இவ்வளோ பொருள் போதும், இவ்வளோ வீடு போதும் அப்படின்னு சொல்லி நாம் போதும் என்ற அந்த மனநிலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். போதும் என்று சொல்லக்கூடிய மனநிலை தான் சிறந்த நோன்புன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நோன்பு இருக்கிறீங்களா? அப்போ திரு சொல்கிறாரு, போதும் என்ற மனநிலை தான் சிறந்த நோன்புன்னு சொல்கிறாரு. நம்முடைய உறவுகளிலும் சரி,